Hello students, இந்த வீடியோல நம்ம 12th standard chemistry P block elements 2ல bleaching action of chlorine அந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப bleaching action of chlorine அப்படின்றது பாத்தீங்கன்னா it is permanent effect. Sulfur dioxideல இருந்தது temporary effect. ஏன் இதுல இருக்கிறது permanent effect அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப that is chlorine. Okay, chlorine reacts with water. Chlorine water react ஆச்சுனாக்கா உங்களுக்கு என்னென்ன கொடுக்குதுன்னா HCl and HOCl. Hydrogen chloride, hypochlorous acid. ஓகேவா? இந்த hypochlorous acid இது வந்து it is less stable. அது வந்து less stable அப்படின்றதால அது என்ன ஆகுது? ஃபர்தரா மறுபடியும் HClலும் nascent oxygenயும் கொடுக்குது. இப்ப ஒரு கலர்டு மேட்டர் ஓகேவா ஒரு கலர்டு ஒரு கிளாத் இருக்குன்னு வச்சுப்போமே அதுல கலரிங் மேட்டர் அதுல என்ன ஆகுதுனாக்கா திஸ் குளோரின் வாட்டர் குளோரின் வந்து அதுல ஆட் ஆகுது அப்படின்னா அதுல உள்ள நேசன்ட் ஆக்சிஜன் ஓகேவா கலரிங் மேட்டர்ல நேசன்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா கலர்லெஸ் அந்த இடத்துல உள்ள கலர் போயிடுது அப்ப கலர்லெஸ் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் அது கொடுக்குது அப்ப கலர்லெஸ்ஸா மாறின அந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு கலர்லெஸ் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் ஆனா நமக்கு சல்பர் டை ஆக்சைடுல ரிடக்ஷன் ப்ராடக்ட் தான் கிடைக்கும் கலர்லெஸ் ரிடக்ஷன் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்ப அது அந்த ப்ராடக்ட வந்து நம்ம என்ன பண்ணோம் கலர்லெஸ்ஸா மாறிடுச்சு இல்லையா அதை மறுபடியும் ஆக்சிஜன் அது மேல பட வச்சோம்னா மறுபடியும் அந்த கலர் வந்து ரீகெயின் ஆகலாம் ஆனா இங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் நடந்துதான் கலர் போகுது அதனால திரும்ப ரீகெயின் பண்ண முடியாது சோ அதனால இந்த ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரினை வந்து பெர்மனன்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதாப்பா அப்ப கலரிங் மேட்டர் மேல நேசன்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆச்சுனாக்கா கலர்லெஸ் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்னு கொடுக்கறதுனால இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ பெர்மனன்ட் எஃபெக்ட் சரி இப்ப இதுக்கு அடுத்தது ஆக்சிடைசிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் அத பத்தி பார்க்கலாம் ஆக்சிடைசிங் அண்ட் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு நான் உங்களுக்கு புக்ல இருக்கிற ஹெட்டிங் அப்படியே கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்திருக்கேன் ஆனா இந்த டாபிக் வந்து ஆக்சிடைசிங் ஆஃப் குளோரின் தான் ஓகேவா ஆக்சிடைசிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் தான் இதுல பார்க்க போறோம் இதுல 3 ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபெரஸ் எப்படி ஃபெரிக்கா கன்வெர்ட் ஆகுது அடுத்தது சல்பைட் அயான் எப்படி சல்பேட்டா சேஞ்ச் ஆகுது அடுத்தது HCS கேஸ் எப்படி எஸ்ஸா சேஞ்ச் ஆகுது அட்டாமிக் சல்பரா சேஞ்ச் ஆகுது சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் Fe2 பிளஸ்ல இருந்து Fe3 பிளஸா எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது தான் சோ இந்த அதாவது FeCl2 reacts with Cl2 நாக்கா it is converted to FeCl3 இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க கன்வர்ஷன் ஆஃப் ஃபெரஸ் டு ஃபெரிக் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபெரஸ் சல்பேட்ட ஃபெரிக் சல்பேட்டா எப்படி சேஞ்ச் பண்றது சோ அதுக்கு குளோரின் வாட்டர் வில் பி இன்வால்வ் இன் த ரியாக்ஷன் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள்ல குளோரின் வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு தெரியும் இட் இஸ் கிவிங் HCl அண்ட் HOCl இல்லையா இப்ப அதே மாதிரி ஃபெரஸ் சல்பேட் ஓகேவா ஃபெரஸ் சல்பேட் இங்க இருக்கிற HOCl கூட ரியாக்ட் ஆகும் பொழுது எக்ஸஸா அதுக்கு சல்பியூரிக் ஆசிட் அதுல ஆட் பண்றாங்க அப்ப அதுல என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஃபெரிக் சல்பேட் Fe2SO4 thrice பிளஸ் HCl பிளஸ் வாட்டர் ஓகேவா அப்ப இது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இது Fe2 இருக்கு so we have to balance the equation இங்க 2 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆயிடும் அப்ப எப்படி இதுல வந்து வாட்டர் மாலிகுல் கேன்சல் ஆயிடுமா HOCl கேன்சல் ஆயிடுமா ரிமைனிங் as it is பா அப்ப 2FeSO4 plus Cl2 plus sulfuric acid H2SO4 gives this HCl Fe2SO4 thrice plus HCl okay va so this is a example for the conversion of ferrous to ferric ion okay va ipa second conversion of sulfide to sulfate
SO3 2 மைனஸ் SO4 2 மைனஸா எப்படி கன்வெர்ட் பண்றது? ஓகேவா? சோ இந்த கன்வர்ஷன் எப்படி நடக்கும்? இதுலயும் வந்து குளோரின் வாட்டர் டிசோசியேட் ஆச்சுன்னா என்னவா டிசோசியேட் ஆகும்? சாரி, கம்பைன் ஆச்சுனாக்கா HCl HOCl. சோ இந்த HOCl தான் சோடியம் சல்பைட் கூட ரியாக்ட் ஆகுது. Na2SO3 கூட இந்த HOCl ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது? Na2SO4 plus HCl ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சோ இங்க ஆல்ரெடி இட் இஸ் பேலன்ஸ்டு ஒன்லி, எல்லாமே பேலன்ஸ்ல தான் இருக்கு. சோ அப்ப எது கேன்சல் ஆகும்னா HOCl கேன்சல் ஆகும். சோ தட்ஸ் ஆல். சோ இப்ப இதுல எழுதலாம்பா Na2SO3 plus chlorine water gives Na2SO4 plus 2 molecules of HCl. ஓகேவா? 2 molecules of HCl. அப்ப இதுல உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? It is converted to sulfide to sulfate ion. இதுல sulfide to sulfate ion. அடுத்தது third oneல H2S ல இருந்து சல்பரா எப்படி கன்வெர்ட் ஆகுது? ஓகேவா? சோ இது ரொம்ப சிம்பிள் தான். H2S கூட Cl2 ரியாக்ட் ஆச்சுனாக்கா என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா HCl பிளஸ் அட்டாமிக் சல்பர் பேலன்ஸ் பண்ணணும் 2HCl, அவ்வளவுதான். சோ அப்ப இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் இட் இஸ் எவிடன்ஸ் ஃபார் த ஆக்சிடைசிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின். குளோரினுடைய ஆக்சிடைசிங், ப்ரூவ் தட் குளோரின் இஸ் அ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது ப்ரூவ் தட் குளோரின் இஸ் அ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்ல குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படி கேட்டாங்கன்னா இந்த 3 எக்ஸாம்பிள நீங்க ரியாக்ஷனை எழுதி காமிக்கணும். இதுக்கு நீங்க எந்த எக்ஸ்பிளனேஷனுமே கொடுக்க தேவையில்ல, ரியாக்ஷன் மட்டும் எழுதினா போதும். ஃபெரஸ் டு ஃபெரிக் ஒரு எக்ஸாம்பிள், சல்பைட் டு சல்பேட்க்கு ஒரு எக்ஸாம்பிள், H2S டு Sக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது preparation of bleaching powder. சோ நம்மளுக்கு ஸ்லேக்டு லைம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஸ்லேக்டு லைம்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு, லைம் வாட்டர்னு ஒரு பேர் இருக்கு, கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லலாம். சோ இட் இஸ் கால்ட் as slaked lime. Slaked lime reacts with chlorine. குளோரின் கூட ரியாக்ட் ஆச்சுனாக்கா இதுக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னாக்கா இது எப்படி கொடுக்கணும் தெரியுமா? இந்த CaO இருக்கு இல்லையா, CaOH OH Cl இப்படி எழுதிக்கணும். இப்ப இதுல எப்படி எலிமினேஷன் நடக்கும்னா இதுலயே ஒரு வாட்டர் மாலிகுல் போயிடும். அப்ப இது ரெண்டும் அப்படியே ஜாயின் ஆயிடும். அப்ப எப்படி வரும்? CaO Cl2 வருமா? CaO Cl2 plus H2O. இதுதான் என்னது? ப்ளீச்சிங் பவுடர். This is called as bleaching powder. இதுதான் வந்து bleaching powder. ஓகேவா? So next reaction is displacement redox reaction. Displacement redox reaction னா என்ன? So இது வந்து salt வந்து நம்ம ஈஸியா எழுதிடலாம். KBr கூடயும், ஓகேவா? KBr கூடயும் KI கூடயும், அதாவது பொட்டாசியம் புரோமைட் பொட்டாசியம் அயோடைட்ல இருந்து புரோமின் அண்ட் அயோடின் வந்து நமக்கு டிஸ்பிளேஸ் ஆகும். இத வந்து குளோரின் கூட ரியாக்ட் பண்றேன்னு வச்சுப்போமே, இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். Br இருக்க வேண்டிய இடத்துல Clலையும் Cl இருக்க வேண்டிய இடத்துல Brயும் போட்டுருங்க, அவ்வளவுதான். KCl பிளஸ் Br2 வந்துருமா? அதே மாதிரி இங்க I இருக்க வேண்டிய இடத்துல Cl இருக்க வேண்டிய இடத்துல I, அப்ப KCl பிளஸ் I2 வந்துருமா? அவ்வளவுதான் ரியாக்ஷன். சோ நம்ம இங்க பேலன்ஸ் பண்ணலாம். Cl2 இருக்கு, சோ here it is 2 balanced. அதே மாதிரி இங்க Cl2 இருக்கு, இங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னாக்கா it is balanced. ஓகே, அடுத்தது formation of addition compounds. addition compoundsல உங்களுக்கு SO2 plus Cl2, ஓகேவா? அடுத்தது CO plus Cl2, 3 addition reaction உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது it is called as C2H4 plus Cl2. This is ethylene. Okay, SO2 plus Cl2 na SO2 Cl2, COCl2 na COCl2, C2H4 Cl2. This is actually formation of
அடிஷன் காம்பவுண்ட். இதுக்கு பேரு வந்து சல்ஃபியூரல் குளோரைட். This is called as sulfural chloride and this is carbonyl chloride. ஓகேவா? carbonyl chloride. Then last one, இது வந்து இது என்னன்னு சொன்னானே எத்திலீன்னு சொன்னேன். அப்ப இந்த எத்திலீன் குளோரைடு அப்படின்னு இதுக்கு என்ன பேர் வரும்னா எத்திலீன் டைக்ளோரைடு. ஓகேவா? எத்திலீன் டைக்ளோரைடு. So this is formation of addition compound. Formation of substituted compounds. எப்படி substitute ஆகும்? இப்ப CH4 plus Cl2 இருக்கா? In presence of light இந்த reaction நடக்குது. இதை நான் எப்படி எழுதுறேன்? CH3H ClCl in presence of light ன்னு எழுதுறேன். இதுல எப்படி உங்களுக்கு dissociate ஆகும்னா எப்படி உங்களுக்கு substitute ஆகும்னா இப்படி eliminate பண்ணீங்க. அப்ப ஒரு ஹைட்ரஜன் இருக்க வேண்டிய இடத்துல Cl இருக்க வேண்டிய இடத்துல ஹைட்ரஜனும் உங்களுக்கு substitute ஆயிடும். அப்ப அதே மாதிரி இங்க எப்படி substitute ஆகும்? இதுல பாருங்க C6 அதாவது பென்சீன். ஓகேவா? பென்சீன் பிளஸ் chlorine. It takes place in presence of ferric chloride. ஓகேவா? It takes place in presence of ferric chloride. அப்ப இங்க எப்படி எலிமினேஷன் நடக்கும்? HCl எலிமினேஷன் நடக்குமா? அப்ப என்ன வரும் ப்ராடக்ட்? C6H5Cl plus HCl. ஓகேவாப்பா? சோ இதுக்கு பேரு சப்ஸ்டிடியூஷன், அதாவது சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு. சோ யூசஸ் ஆஃப் குளோரின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூசஸ் இருக்கு. நம்ம வாட்டர்னுடைய பியூரிபிகேஷன் தான் அதனுடைய மெயின் யூஸ். அதே மாதிரி ப்ளீச் பண்றதுக்கு காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், பேப்பர், ரேயான் இதெல்லாம் ப்ளீச் பண்றதுக்கும் குளோரின் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் பிளாட்டினம் இதுலயும் வந்து குளோரின் இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் இன் தட் கேஸ். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பிரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் யூசஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.